அண்மை செய்தி மகளிர் உரிமைத் தொகை மேல்முறையீடு குறித்த முறையான அறிவிப்பு வெளியாகாததால் மக்கள் அவதியடைந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான மேல்முறையீடு குறித்த முறையான அறிவிப்பு வெளியாகாததால் மக்கள் அவதியடைவதாக கூறப்படுகிறது. மாநகராட்சி அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், இ சேவை மையங்களில் பெண்கள் இது தொடர்பாக குவிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை மேல்முறையீடு தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாகாததால் மக்கள் அவதிக்குள்ளாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி முதல்வரின் மகளிர் உரிமைத் தொகை மேல்முறையீடுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு குறித்த முறையான அறிவிப்பு வெளியாகதால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கியது. இத்திட்டத்தில் உரிமை தொகை கேட்டு 1.63 கோடி பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் அரசு நிபந்தனைகள் அடிப்படையில் 1.15 கோடி பேர் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க தவறியவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி ஜூன் 4ஆம் தேதி முதல்வரின் முகவரி சிறப்பு முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்ட பயனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கீதா ஜீவனும் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். ஆனால் அது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வரை வெளியாகவில்லை. இதனால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என இருந்த பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியிருக்கின்றனர். ஏராளமான பெண்கள் மாநகராட்சி அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், இ சேவை மையங்களில் குவிந்து வருகின்றனர். ஆனால் இது குறித்து தற்போது வரை அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்து அதிகாரிகளை பெண்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த திட்டம் குறித்த தெளிவான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் எனவும் பல பெண்களும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகைக்கான மேல்முறையீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக வேண்டும் எனவும் இதில் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே பெண்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.